அழகா வருது. பாமரர்கள் நடுவில் கவிதையை பார்த்திருக்கேன் நான். படித்தவர்கள் நடுவில் கவிதை காணாமல் போனதையும் பார்த்திருக்கேன் நான். பாமரர்கள் நடுவில் அப்படின்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நாங்க இருந்த பொழுது இதெல்லாம் பாட்டுத்திறம். அவருக்கு பாட்டுத்திறம்னு கூட தெரியாது. நல்ல மைக்கருப்புல இருக்கக்கூடிய ஒரு பால்காரர். மீறி போனா அதாவது தொட்டு வைக்கலாம் திருஷ்டி பட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு பாரதி கிட்ட கொண்டு போனீங்கன்னா பட்டுக்கரு நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஏதோ சிலைக்கு கற்சிலைக்கு எண்ணெய் காப்பு போட்டது மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகான புருவம் ஒரு கருப்பு, கண்ணொரு இமை ஒரு கருப்பு, தலைமுடி ஒரு கருப்பு, அது போக மிச்சம் இருக்கிறது உடம்பு இன்னொரு கருப்பு. அப்படி லேயர்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோமே, டார்க்னஸ் கூட கிடையாது, பிளாக்கே தான் அது. அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஒரு பால்காரர், அதற்கு முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய பால். அடுக்குமாடி குடியிருப்பு, மழைக்காலம், ஓடி ஓடி பால் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு வந்து விட்டுட்டே போறாரு. ஒவ்வொரு மாடியை 4 கால் பாய்ச்சல் அவர் ஓடும் பொழுது 5ஆம் நம்பர் ஃபிளாட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, மழை வந்தா பிரச்சனையே இல்லை, பால் கேனை திறந்தே வச்சிடலாம், நீ தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுவே ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்த கோவம் 12ஆம் மாடிக்கு போய் பால் ஊத்திட்டு கீழே ஓடி வராரு. ஒரு அரை கொட்டாவில நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன், கீழே இருக்கக்கூடிய குடியிருப்பினுடையது. வந்து நிற்கும்போது அவர் முணுமுணுத்துட்டு போனாரு. அப்ப நான் நினைச்சேன், இன்றைய ராசி பலன் காலை நேரத்தில் கவிதை கேட்பது அப்படின்னு. ஒன்னும் சொல்ல, பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் தண்ணியாமல அப்படின்ட்டு போனாரு. பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னா அது வெள்ளை நிறம் அல்ல. பௌர்ணமி மெதுவா பொங்கி வெளியில வரும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? பீட்சா பேஸ் மாதிரி இருக்கும். வெண்ணெயை சப்பையா அப்பி அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். தொட்டா ஒட்டிக்குமோ அப்படின்னு தோணும். பாட்டி ஒரு காலத்துல காலை நீட்டி தயிர் கடையும் பொழுது பக்கத்துல உட்காந்து அந்த துளி மேல விழ விழ வெண்ணையே கண்ணு திறக்க குழந்தை பார்க்கும்போது இந்தா அப்படின்னு உருட்டி பாட்டியோட கையில வெண்ணையும் அன்பும் சேர்த்து ஒட்டாம உள்ளங்கையில வைப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல பாட்டி கொடுக்கக்கூடிய அந்த வெண்ணெய் ஒன்று இருக்குமே, அந்த மாதிரி பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் நினைச்சேன், ஆஹா சுபிட்சமான காலை பொழுது, எதை கேட்டு பொழுது விடியணும்? பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன். அவருக்கு இலக்கியம் தெரியாது, அவருக்கு கவிதை தெரியாது. யார் சொன்னாங்க கவிதை கவிதையில இருக்குன்னு? யார் சொன்னாங்க கவிதை கவிஞன்கிட்ட இருக்குன்னு? கவிதை கேட்கிறவன் காதுல இருக்கு, கவிதை கேட்கிறவன் மனசுல இருக்கு. அதனால எப்பவும் சொல்லுவோம், எல்லார் பேசுறதும் கீதோபதேசம் தான். எதிரில் கேட்கிறவனுக்கு அர்ஜுனன் மாதிரி காதுகள் இருந்தா, யார் சொல்றதும் கீதோபதேசம் தான், யார் சொல்றதும் கவிதை தான். அதுக்கு ஆரிஜின் வேண்டாம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க, கவிதைக்கும் கிடையாது. அப்படி அவருக்கு சொல்லிட்டு போனபோது நான் சந்தோஷப்பட்டேன். ஆஹா பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறாராமே அப்படின்னு. பால் அப்படி இருந்ததான்னு எனக்கு தெரியாது, ஆனா கவிதை ரொம்ப தரமுள்ளதாக இருந்தது. அன்னைக்கு குடிச்ச காஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. எனக்கு அவ்வளவு தூரம் கூட போக வேண்டாம். என்னுடைய ஒவ்வொரு நொடியிலையும் தெய்வம் பேர் எழுதி வைக்கும். இல்லைன்னா இந்த நிமிடம், இந்த கிழமை, இந்த நாள் உங்க அத்தனை பேரையும் சந்திப்பேன் அப்படின்னு பொன்னெழுத்துக்களால தலையில தெய்வம் திருத்தமாக எழுதினதுனால இவ்வளவு பெரிய ஒரு வாய்ப்பு உங்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு கிடைச்சிருக்கு. அப்போ நமக்கெல்லாம் கை தட்ட வரும் இல்லையா? ஒன்றும் இல்லை, குழந்தைங்க கவிதை எழுதின போதும், அவங்க படித்த போதும், கவிதைகள் எழுதினவர்களுக்காக பரிசுகள் கொடுக்கப்பட்ட போதும், ரொம்ப தொலைதூரத்திலிருந்து எனக்கு காது சரியா கேட்காத மாதிரி கைத்தட்டல் ஒலி போன்ற ஏதோ ஒன்று வந்தது. இப்போ கை எல்லாருக்காக சேர்த்து ஒரு தடவை சந்தோஷமா தட்டலாமா? ஏன்னா கவிதை எழுதுறதுங்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் அல்ல. பிச்சினி காட்டார் அவர்களுக்கு, ஏன்னா ஊர் பேர் சொன்னாலே நபரை தெரியணும். அங்கெல்லாம் தமிழ்நாட்டுக்கு வரும்பொழுதோ இல்லை இந்தியாவுக்குள்ள வரும்போதோ தகழி அப்படின்னு சொன்னாலே போதும், சிவசங்கர பிள்ளைன்னு கூட சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு நபருடைய ஊர் பெயர் சொன்னாலே ஊரே எழுந்து நிற்கும், அவ்வளவு பெயர் பெற்றவர் அப்படிங்கும் பொழுது அவருடைய அந்த அவர் பிறந்த மண் வந்தாச்சு. புதுமை தேனி அப்படின்னு சொன்னாலே அதை தவிர வேற புதுமையாக ஒரு தேனியால தேன் எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால பின்னால் அந்த வார்த்தை வர வேண்டாம். அப்புறம் அடுத்த தலைமுறை அப்படிங்கிறதுனால நான் இறைமதியோட நிறுத்திக்கிறேன். இறைமதி அழகன் ஃபுல்லா கூட சொல்றது இல்லை. இறைமதி அவர்கள் விதைகளை பார்த்தோம், வேர் பார்த்தோம், விழுதுகளை பார்த்தோம். இத்தனை குழந்தைங்களை பக்கத்துல நிறுத்தி கவிதை வாசிக்கிறது எப்படின்னு சொல்லி கொடுத்த ஆசிரியர்களை பார்த்தோம். கவிதை வாசிக்கிறது அப்படின்னா ஒரு வரியை 2 தடவை பேசணுங்கிற அவசியம் கிடையாது, ஓங்கி பேசணுங்கிற அவசியம் கிடையாது,
உரத்து கூவணுங்கிற அவசியம் கிடையாது, முறைச்சு பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது, மேடையில் தட்டி தட்டி கூவணுங்கிற அவசியம் கிடையாது. மென்மையாக பேசலாம், இதமாக பேசலாம், மெல்ல பேசலாம், காதுக்குள்ளே வந்து பேசலாம், கையில் எந்த புத்தகமும் இல்லாமல் பேசலாம். குழந்தைங்க எத்தனை விதமான மாயாஜாலத்தை போட்டு போட்டு காமிச்சாங்க. ஆண்டவனுக்கு எவ்வளோ பெரிய நன்றி நம்ம சொல்லணும், இயற்கைக்கு எவ்வளோ பெரிய நன்றி சொல்லணும். மனிதனுடைய குரல் மாதிரி வசியப்படுத்தக்கூடிய வேற ஏதாவது எங்கேயாவது இருக்கா என்ன? யாராவது இது மழலைன்னு சொல்லுவாங்களா? மைக்கோயிரம் கூட இல்லை. அந்த குழந்தை எம்பி 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 நின்று பேசுறா. அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. கண்ணில் அவ்வளோ பரவசம், அவ்வளோ பெரிய மின்னல். காதுல இடிமுழக்கமே வரல. சின்னதா அம்மா தூளியில போட்டு ஆட்டும் பொழுது அவ காதுக்கு மட்டும் கேட்குற மாதிரி குழந்தையினுடைய இதய துடிப்புங்கிற தாளத்துக்கு பொருத்தமாக பாடின பாடல் மாதிரி குழந்தைங்க அவ்வளோ அழகாக வந்து பாடிட்டு போனாங்க. நான் அந்த ஆசிரியர்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி சொல்லணும். நீங்க எவ்வளோ பெரிய ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்கீங்க தெரியுமா? மிகப்பெரிய இயக்கம். கவிதை என்பது காதுகளுக்குள் முணுமுணுத்தாலே போதும், ஓங்கி கூவ வேண்டிய தேவையில்லை. இதய துடிப்புக்கு கேட்குற அளவுக்கு கவிதை மென்மையா பேசினா போதும் அப்படின்னு வந்ததுக்கு அப்புறம்தான் உங்களுக்கு நேசிப்பும் வாசிப்பும் பக்கத்துல வரும். இந்த குழந்தைங்க பேசுனது என்ன தெரியுமா? அவங்க நேசிப்பு அப்புறம், வாசிப்பு அதுக்கப்புறம். தமிழை சுவாசிப்போம், முதல்ல சுவாசிப்போம். சுவாசிக்க தெரியறவனுக்கு நேசிக்க தெரியும், நேசிக்க தெரியறவனுக்கு மட்டும்தான் வாசிக்கவும் தெரியும். ஆக எங்க தொடங்கினாங்க? தமிழை சுவாசிக்கிறாங்க. வந்து நின்று இழுத்து ஆழமாக மூச்சு விட்டு தமிழை சுவாசிக்கிறாங்க. எனக்கு அதுக்கப்புறம் என்ன பேச போறேங்கிற அச்சமே வந்தது. சரி, எப்படி இருந்தாலும் ஊர்ல இருந்து பெட்டியை கட்டி கிளம்பி வந்தாச்சு, எப்படியாவது எல்லார்கிட்டையும் பேசிட்டு போகணும். என்னுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்னுடைய வகுப்பறைக்குள்ள நீங்க கூட்டிட்டு போனதுதான். பணி நிறைவு பெற்றதுக்கு அப்புறம் மக்களை சந்திக்கிறேன், மனித மனங்களோட உறவாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்கு. பெரும்பாலும் நான் சொல்லக்கூடியது, ஐ எம் நாட் அ ஸ்பீக்கர், நான் மேடை பேச்சாளர் அல்ல. பேசுவதை நிறுத்தி வருடங்கள் ஆகிவிட்டது. ஐ கம்யூனிகேட், அவ்வளவுதான். உங்களோடு ஒரு தொடர்பு, கையை நீட்டி விரலால தொட முடியுமா அப்படின்னு பாக்குறது. பக்கத்துல வந்து ஓ தொட்டுட்டேனே அப்படின்னு ஓடுற ஓட்டம் அல்ல. இருந்த இடத்துல இருந்து ஒரு வார்த்தைங்கிற வலையை வீசி வசியப்படுத்த முடியுமா அப்படின்னு பாக்குறதுக்காக. இந்த குழந்தைங்க வந்து இவ்வளவு அழகா பேசின போது நான் திரும்பி என் கணவர்கிட்ட சொன்னேன், எவ்வளவு பெரிய ஒரு இயக்கத்தை தொடங்கியிருக்காங்க, இவங்களை அறியாம எவ்வளவு பெருசா ஆழக்கால் பாசிச்சு நடக்க போறாங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நான் எப்படி தொடங்கணும் அப்படின்னா, தமிழின் வரலாற்றுக்கும் தமிழின் நிகழ்காலத்திற்கும் தமிழின் எதிர்காலத்திற்கும் தமிழ்நாட்டிலிருந்து வணக்கங்களோடு வந்திருக்கிறேன். ஏன்னா வரலாறுன்னு சொன்னாலே அதனுடைய காலம் என்னன்னு நமக்கு தெரிஞ்சிடும், அதை வார்த்தையால சொல்ல வேண்டிய தேவையில்லை. நிகழ்காலம் ஒன்று எதிரிலேயே உட்கார்ந்துருக்கு. இறந்த காலம் அப்படிங்கிற வார்த்தையை தவிர்க்கிறதுக்காக தான் இத்தனை முயற்சியும். எதிர்காலம் இவ்வளோ அழகா உட்கார்ந்துருக்கு. பாட்டுத்திறத்தாலே அப்படின்னு பாரதி சொன்னதை அந்த பட்டியலிட்டு என்கிட்ட நிறைய தலைப்புகள் கொடுத்தாங்க. இது பேச முடியுமா, இது பேச முடியுமா அப்படின்னு. எல்லாத்தையும் பேசணும் அப்படின்னா ஒரே ஒரு வரியே உருவினா போதும், பாட்டு திறத்தாலே. அப்ப அடுத்ததும் கேட்டாங்க, பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் அப்படின்னு சொல்லி பாரதியை பத்தி மட்டும்தான் பேச போறீங்களா அப்படின்னு. பாரதியை பத்தி பேசினா எல்லாரையும் பேசுனதா அர்த்தம், எல்லாரையும் பேசினா பாரதியை மட்டும்தான் பேசுனதா அர்த்தம். ரொம்ப அழகா சொல்வோம். தமிழ் இலக்கியத்தை பத்தி பேசும்பொழுது யாராவது புதிதாக கவிதை எழுத வந்தாங்கன்னா சங்க இலக்கியம் படிச்சாச்சா அப்படின்னு கேட்போம். இல்லையே அப்படின்னு சொன்னா அப்புறம் எதுக்காக எழுதுறீங்க அப்படின்னு கேட்போம். சங்க இலக்கியம் படிச்சுட்டீங்களா? ஓ படிச்சுட்டேனே, அப்புறம் என்ன இருக்கு எழுதுறதுக்குன்னு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்போம். ஆக இந்த வேற விட்டு விலக முடியாது. அதே தான் பாரதியும். ஆனா பாட்டுன்னா என்னன்னு புரியணும், திறம்னா என்னன்னு புரியணும். இயற்கை ரொம்ப பெரிய பெரும் கருணையோட எல்லாத்துக்கும் மொழி கொடுத்துருக்கு. ஊர்வன, அசைவன, பரப்பனை எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. உயிர் இருந்தாலும் இல்லாட்டாலும் எல்லாவற்றுக்கும் மொழி இருக்கு. நதிக்கு உயிர் இல்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களோட பேசிட்டே போகக்கூடிய வாயாடி நதியை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு தோணும் ஆஹா அப்படின்னு. இல்ல பூக்களுக்கு மொழி இல்லை அப்படின்னா வாசனையை வேற என்னவா சொல்வீங்க? அதனுடைய மொழியா மட்டும்தான் சொல்ல முடியும். அந்த மொழி புரிஞ்சதுனால்தான் வண்டு இங்கிருந்தோ வந்து அதுகிட்ட உறவாடிட்டு போகக்கூடிய தன்மை இருக்கு. சூரியனுக்கு இல்லை அப்படின்னு சொன்னா சுட்டரிக்கக்கூடிய வெயில் உங்க தோலோட உறவாடும் போது அது மொழி இல்லாம என்னவாக இருக்கும்? காற்று ஏதோ பேருந்துல நீங்க பயணம் பண்ணும்பொழுது வேர்த்து மயிர்கால்கள் எல்லாம் ஈரப்பட்டிருக்கும் போது உள்ளுக்குள்ள விரல விட்டு கோதி விட்டுட்டு போகக்கூடிய காத்து உங்ககிட்ட மொழி பேசலன்னா அது என்னவாக இருக்கும்? கவிதை இல்லாத இடமே இல்லை. வகுப்பறைகளை நான் ரொம்ப ரொம்ப இழக்கிறேன் அப்படின்னு தோணுன பொழுது இங்கே வந்து உட்கார்ந்த போது எனக்கு என்னுடைய வகுப்பறை தான் ஞாபகம் வந்தது. மாணவர்கள் அப்படிங்கக்கூடியது ஒரு சந்தோஷத்தினுடைய முன்னால உட்கார்ந்துருக்க மாதிரி எப்பொழுதும் நான் நினைப்பேன். ஆசிரியராக இருக்கிறது அப்படிங்கிறது ஒரு கவச குண்டலம் இல்லை. அதை கூட பல நேரங்களில் கொய்து கொடுக்க வேண்டும் கர்ணனாக இருந்தா. ஆடை அல்ல, துணி அல்ல, மாற்றி மாற்றி எடுக்கிறதுக்கு.
ஆசிரியர் அப்படிங்கிறது ஒரு தோல். அந்த தோல் ஒரு தடவை மேலே வந்தாச்சு அப்படின்னு சொன்னா எப்போ தோல் போர்த்தியாச்சோ அப்போ தோல் போர்த்தியாச்சுன்னு தான் அர்த்தம். அதற்கப்புறம் நம்மளுடைய நடை, நிமிர்ந்த பார்வை எல்லாமே மாறி போயிடும். இந்த குழந்தைங்க பேசும்பொழுது எனக்கு தோணுது தான், எது கவிதை எது கவிதை இல்லை. ஒரு ஆடம்பரமான சந்தோஷத்தை அனுபவித்த நபர்னா என்னுடைய மாணவர்கள்கிட்டையும் அதை தான் சொல்வேன். இயற்கை எல்லாவற்றுக்கும் மொழி கொடுத்துருக்கு. ஆனா மொழியை இலக்கியமா மாத்தின மிகப்பெரிய கற்பனை மனித இனத்துக்கு மட்டும்தான் உண்டு. வண்டு பேசுறது மொழியாக இருக்கலாம். ஏன் உங்களை சுத்தி சுத்தி எப்போ உங்ககிட்ட இருந்து ரத்த பந்தத்தை உருவாக்கிக்கலாம்னு நினைக்கக்கூடிய கொசு பேசுறது கூட மொழியாகத்தான் இருக்கலாம். இந்த அத்தனை மொழியும் தாண்டி மொழிகளை உருவாக்கினவன் மனிதன் மட்டும்தான். அதை எதிர்காலத்திற்கும் இறந்த காலத்திற்கும் நிகழ்காலத்திற்கும் பதிவு செய்து உணர்வுகளையும் எண்ணங்களையும் உருவாக்கி பதிவு செய்து வரலாற்று பெட்டகங்களாக மாற்றி அமைச்சிட்டு போன இலக்கியம் மனிதனுடைய சர்வ வல்லமை வாய்ந்த சொத்து. மனிதனை மிஞ்சி மொழிகளை ஒருத்தரும் கண்டுபிடிச்சதில்லை, இலக்கியத்தை கண்டுபிடிச்சதில்லை. அதே மாதிரி ஒலிகள் எல்லாவற்றுக்கும் இருக்கு. ஒலியை இசையா மாத்தினவன் மனிதன் மட்டும்தான். குயிலுக்கு தெரியாது அது இசை அப்படின்னு சொல்லி. கூவும் போது நான் இசைக்கிறேன்னு அதுக்கு சொல்ல தெரியாது. வண்டனுடைய ரீங்காரம் இசைன்னு தெரியாது, இடிமுழக்கம் இசைன்னு தெரியாது, மழையினுடைய சாரல் விழும்பொழுது ஏற்படக்கூடியது இசைன்னு தெரியாது, ஏன் மின்னல் வெட்டும் போது போகக்கூடிய சலசலப்பு கூட இசைன்னு தெரியாது. ஒலிகளை எல்லாம் இசையா மாத்தணும் அப்படின்னா மிகப்பெரிய கற்பனை இருக்கணும். யாருக்கு இப்போ பெரிய நன்றி நம்ம சொல்லணும்? நீங்களும் நானும் வருவோன்னு தெரிஞ்சு 2000 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு திருக்குறள் அளவு ஆழமாக ஒரு பெட்டகத்தை வச்சுட்டு போகணும் அப்படின்னா என்னுடைய மூதாதையர்கள் நம்ம வருகைக்காக மொழிகளை உருவாக்கி, வார்த்தைகளை உருவாக்கி, செழுமையாக்கி, செதுக்கி, செப்பனிட்டு கவிதையாக கண்முன்னால கொண்டு வச்சிருக்குன்னா எத்தனை பெரிய பாரம்பரியத்தினுடைய பெருமையை ஒரு 30ஆம் தேதி அக்டோபர் மாதம் நீங்களும் நானும் பேசிட்டு இருக்கோம். அதற்காக நன்றியோட ஒரு தடவை கைதட்டலாம். பெரிய பட்டங்கள் வாங்கியிருக்கலாம், பெரிய பெரிய பதவிகள் வகிச்சிருக்கலாம். ஆனா இன்னும் ஒரு வார்த்தை கூட வழக்கில் இருக்கிற மொழிக்கு நீங்களும் நானும் கொடுக்கல. அப்போ யாரோ கொண்டு வந்து கொடுத்தது. அந்த மொழியை பயன்படுத்தி திருத்தமாக குழந்தைங்க பேசினாங்க. உங்கள் நகரத்துக்கு என்னுடைய நன்றி. எவ்வளவு அழகா இருக்கு அந்த காதல கேட்கும்போது. அந்த சிறப்பு நகரம் புரண்டு பிறண்டு மடியில குழவி மாதிரி உட்காரும் பொழுது அடுத்த தலைமுறை கையில் தமிழ் மிகுந்த ஆரோக்கியமாக இருக்கு. நீங்க படியில எங்களுக்கு கீழே நிக்கலாம், ஆனா எங்களோட ரொம்ப ரொம்ப உயர்ந்தவர்கள். உங்க வயசுல எங்களுக்கு இப்படி கவிதை பாட தெரியாது. உங்க வயசுல இப்படி முன்னாடி நிக்க கூட எங்களுக்கு அச்சம். இங்க நின்னா நாக்கும் பல்லும் ஒட்டி வாய் வார்த்தை வெளியில வராத அளவுக்கு தான் நாங்கெல்லாம் இருந்தோம். இங்க உட்காரதும் ஒரு தடவை மீண்டும் மீண்டும் தமிழை நேசிப்போம், கவிதை வாசிப்போம் அப்படின்னு காதாலையும் மனதாலையும் வாய்கள் மலர மலர சொல்லக்கூடியதும் பெரிய ஆட்கள் பண்ணீங்களா. உங்களை நம்பி எதையும் விட்டுட்டு போக முடியும். தமிழை பத்திரமா விட்டுட்டு போகும். யாராவது குழந்தைங்க தமிழே படிக்கிறது இல்லை அப்படின்னு உறக்க 10 பேர் நடுவில் சொன்னா போய் தோளை தொட்டு காதல சொல்லுங்க. தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. குழந்தைங்க கையில நம்மளை விட தமிழ் இன்னும் ஆரோக்கியமா இருக்கு, இன்னும் பத்திரமா இருக்கு. இன்னொன்னு, தமிழை காப்பாற்றுவோம் அப்படின்னு யாரும் புறப்பட வேண்டாம். தமிழ் நம்மளை காப்பாற்றுவோம், அதை ஒத்துக்கிட்டா போதும். தமிழோட பேரை சொல்லி பிழைப்பு நடத்திட்டு இருக்கக்கூடிய நாமெல்லாம் ஏதோ தமிழை காப்பாற்ற போறோம் அப்படின்னு ஒரு சின்ன ஈகோ இடையில வருது. யார் சொன்னாங்க கீழே விழுந்து புரண்டு முதுகெலும்பு இல்லாம தவழ்ந்து போகக்கூடிய கொடின்னு நினைச்சிங்களா? தமிழ் ஆகாயத்துக்கும் பூமிக்கும் நிற்கக்கூடிய பெரும் மரம். அது அதனோட நிழல்ல, அதனோட கிளையில, அதனோட காலடியில அண்டி பிழைக்கக்கூடிய நமக்கு இந்த அளவு ஒரு இருமாப்பும் செருக்கும் இருக்கும் அப்படின்னா அது கூட தமிழ் கொடுத்ததுதான். தமிழ் ஒரு நாளும் பிச்சை பாத்திரம் அல்ல, தமிழ் அக்ஷய பாத்திரம். தமிழுக்கு கொடுத்துத்தான் பழக்கமே தவிர கேட்டு பழக்கம் இல்லை. சில சமயம் உரத்து கேட்கும், சில சமயம் மென்மையா கேட்கும், சில சமயம் வாயே திறக்காம கேட்கும், சில சமயம் கையே நீட்டாம கேட்கும். ஆனா தமிழ் கேட்கும் போது கொடுக்க தகுதியான ஒன்றே ஒன்றுதான் உலகத்துல இருக்கு. என்ன தெரியுமா? உங்களுடைய நம்பிக்கை, உங்களுடைய அன்பு. அம்மாவுடைய வயிற்றுல உருண்டு புரண்டு எப்ப நான் வெளியில வரட்டும் அப்படின்னு ஒவ்வொரு குழந்தையும் கேட்ட போது அந்தரங்கமாக உங்க காதுக்கு மட்டும் கேட்கிற மாதிரி ஒரு மொழியில பேசினால அதுதான் தாய்மொழி. அதனாலதான் அது இவ்வளவு இணக்கமா இருக்கு, இவ்வளவு நெருக்கமா இருக்கு. இதுதான் பாட்டுத்திறன். இதைத்தான் பாட்டுத்திறத்தாலே ஃப்ராய்ட் ரொம்ப அழகா சொல்வாரு, until the death of the last man upon the planet a poet will not die. உலகத்தின் கடைசி மனிதன் இருக்கும் வரை கவிஞனுக்கு மரணம் இல்லை. அப்படின்னா என்ன? அத்தனை பேர் மனதிலும் கவிஞன் இருக்கான்,
அத்தனை பேர் மனதிலும் கவித்துவம் இருக்கு. ஆனா சில பேர் வார்த்தைகளை போட்டு கொடுக்கறதுல மட்டும்தான் கவிதை ரொம்ப அழகா வருது. பாமரர்கள் நடுவுல கவிதையை பார்த்திருக்கேன் நான். படித்தவர்கள் நடுவுல கவிதை காணாமல் போனதையும் பார்த்திருக்கேன் நான். பாமரர்கள் நடுவுல அப்படின்னா ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல நாங்க இருந்த பொழுது இதெல்லாம் பாட்டுத்திறம். அவருக்கு பாட்டுத்திறம்னு கூட தெரியாது. நல்ல மைக்கருப்புல இருக்கக்கூடிய ஒரு பால்காரர். மீறி போனா அதாவது தொட்டு வைக்கலாம் திருஷ்டி பட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த அளவுக்கு பாரதி கிட்ட கொண்டு போனீங்கன்னா பட்டுக்கரு நீளம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஏதோ சிலைக்கு கற்சிலைக்கு எண்ணெய் காப்பு போட்டது மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. அவ்வளவு அழகான புருவம் ஒரு கருப்பு, கண்ணொரு இமை ஒரு கருப்பு, தலைமுடி ஒரு கருப்பு, அது போக மிச்சம் இருக்கிறது உடம்பு இன்னொரு கருப்பு. அப்படி லேயர்ஸ் ஆஃப் இன்டென்ஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவோமே, டார்க்னஸ் கூட கிடையாது, பிளாக்கே தான் அது. அந்த மாதிரி மைக்கருப்பு நிறத்துல ஒரு பால்காரர், அதற்கு முற்றிலும் முரணாக இருக்கக்கூடிய பால். அடுக்குமாடி குடியிருப்பு, மழைக்காலம், ஓடி ஓடி பால் ஒவ்வொருத்தருக்கா கொண்டு வந்து விட்டுட்டே போறாரு. ஒவ்வொரு மாடியும் 4 கால் பாய்ச்சல அவர் ஓடும் பொழுது 5ஆம் நம்பர் பிளாட்ல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க, மழை வந்தா பிரச்சனையே இல்லை, பால் கேனை திறந்தே வச்சிடலாம், நீ தண்ணி ஊற்ற வேண்டாம், அதுவே ஊத்திக்கும் அப்படின்னு சொல்லி. ஏன் இவ்வளவு தண்ணியா இருக்கு அப்படிங்கும் பொழுது அவருக்கு வந்த கோவம் 12ஆம் மாடிக்கு போய் பால் ஊத்திட்டு கீழே ஓடி வராரு. ஒரு அரை கொட்டாவில நான் வெளியில நின்றுட்டு இருக்கேன், கீழே இருக்கக்கூடிய குடியிருப்பினுடையது. வந்து நிற்கும்போது அவர் முணுமுணுத்துட்டு போனாரு. அப்ப நான் நினைச்சேன், இன்றைய ராசி பலன் காலை நேரத்தில் கவிதை கேட்பது அப்படின்னு. ஒன்னும் சொல்ல, பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் தண்ணியாமல அப்படின்ட்டு போனாரு. பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னா அது வெள்ளை நிறம் அல்ல. பௌர்ணமி மெதுவா பொங்கி வெளியில வரும்பொழுது எப்படி இருக்கும் தெரியுமா? பீட்சா பேஸ் மாதிரி இருக்கும். வெண்ணெயை சப்பையா அப்பி அப்படியே வச்ச மாதிரி இருக்கும். தொட்டா ஒட்டிக்குமோ அப்படின்னு தோணும். பாட்டி ஒரு காலத்துல காலை நீட்டி தயிர் கடையும் பொழுது பக்கத்துல உட்காந்து அந்த துளி மேல விழ விழ வெண்ணையே கண்ணு திறக்க குழந்தை பார்க்கும்போது இந்தா அப்படின்னு உருட்டி பாட்டியோட கையில வெண்ணையும் அன்பும் சேர்த்து ஒட்டாம உள்ளங்கையில வைப்பாங்க இல்லையா? அப்படி ஒரு காலம் இருந்தது. அந்த காலத்துல பாட்டி கொடுக்கக்கூடிய அந்த வெண்ணெய் ஒன்று இருக்குமே, அந்த மாதிரி பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன் அப்படின்னு சொல்லும் போது நான் நினைச்சேன், ஆஹா சுபிட்சமான காலை பொழுது, எதை கேட்டு பொழுது விடியணும்? பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறேன். அவருக்கு இலக்கியம் தெரியாது, அவருக்கு கவிதை தெரியாது. யார் சொன்னாங்க கவிதை கவிதையில இருக்குன்னு? யார் சொன்னாங்க கவிதை கவிஞன்கிட்ட இருக்குன்னு? கவிதை கேட்கிறவன் காதுல இருக்கு, கவிதை கேட்கிறவன் மனசுல இருக்கு. அதனால எப்பவும் சொல்லுவோம், எல்லார் பேசுறதும் கீதோபதேசம் தான். எதிரில கேட்கிறவனுக்கு அர்ஜுனன் மாதிரி காதுகள் இருந்தா, யார் சொல்றதும் கீதோபதேசம் தான், யார் சொல்றதும் கவிதை தான். அதுக்கு ஆரிஜின் வேண்டாம், நதி மூலம் ரிஷி மூலம் பார்க்காதீங்க, கவிதைக்கும் கிடையாது. அப்படி அவருக்கு சொல்லிட்டு போனபோது நான் சந்தோஷப்பட்டேன். ஆஹா பௌர்ணமி மாதிரி பால் ஊத்துறாராமே அப்படின்னு. பால் அப்படி இருந்ததான்னு எனக்கு தெரியாது, ஆனா கவிதை ரொம்ப தரமுள்ளதாக இருந்தது. அன்னைக்கு குடிச்ச காஃபி ரொம்ப நல்லாவே இருந்தது. சரி, இவருக்கு மட்டும்தானா அப்படின்னா, வீட்டை சுத்தி நிறைய புல்லு முளைக்கும். அந்த இடத்துக்கு இதெல்லாம் முன்னொரு காலத்தில், இந்த கல் தோன்றி மண் தோன்றி புல் தோன்றிய காலத்தில், அந்த புல் தோன்றி, ஏன்னா அப்பார்ட்மெண்ட் வீட்டுல புல் அப்படின்னு எழுதி வச்சா கூட முளைக்க மாட்டேங்குது. அப்படி இருக்கும் பொழுது ஒரு பாட்டி வருவாங்க. அந்த பாட்டி எங்க பக்கத்து வீட்டு குழந்தை ஒவ்வை பாட்டி அப்படின்னு கூப்பிடுவோம். ஏன்னா ஒவ்வை பாட்டி அப்படிதான் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா வேர்ட்ஸ்வர்த் சொல்ற லீச் கேதரர் மாதிரி டபுளி பெண்ட், மடிஞ்சு மறுபடியும் மடிஞ்சு, இதுக்கு முன்னால மடிச்சா பொட்டலமா ஆயிடுவோம் அப்படிங்கிற அளவுக்கு மடிந்திருக்கக்கூடிய ஒரு பாட்டி. கையில கூண்டக்கூடிய அந்த கோல் அவங்களோட உயரமாக இருக்கும். ஆடுகளை மேய்ச்சிட்டு வரக்கூடிய பாட்டி. ஒரு 4 ரோஜா நாத்து வச்சிருந்தேன். யாரோ சொன்னாங்க, ஆட்டினுடைய ஆட்டாம்புழுக்கை அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள்லாம் வழக்கொழிந்து போச்சு. அந்த ஆட்டாம்புழுக்கைன்னு சொல்லக்கூடியது போட்டோம் அப்படின்னா செடி நல்லா வளரும் அப்படின்னு. அது செடிக்கு தெரியுமா ஆட்டுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியாது, ஆனா எல்லாரும் சொன்னாங்க. சரி, பாட்டி கிட்ட கேட்டேன், 2 டின் வேணும் கேட்ட. அடுத்த நிமிஷம் பாட்டி சொன்னாங்க, நீங்க தான் வந்து வாங்கிட்டு போனோம். நான் கொண்டு வந்து கொடுக்க முடியாது. சரி, வந்து வாங்கிட்டு போறேன். அவங்க கிளம்பும் போது மறுபடியும் இந்த சோ கால்டு எஜுகேட்டட் அப்படின்னு சொல்லுவோம். D.S. லாரன்ஸ் தான் அக்கர்ஸ்ட் எஜுகேஷன் அப்படிம்பாரு, சபிக்கப்பட்ட கல்வி அப்படின்னு. ஏன்னா சந்தேகம் வந்துட்டே இருக்கும். படிச்சவங்களுக்கு மறுபடியும் சந்தேகம் வரும். எதிரில் படிப்பறிவு இல்லாதவங்க உறுதியா நிற்பாங்க. தள்ளாட்டம் போறவே கல்வியோட வரக்கூடியது. சரி, அவங்க கிட்ட கேட்டேன், வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க, கண்டிப்பா மாறமாட்டீங்கல்ல அப்படின்ன போது, நாம நினைக்கக்கூடிய கல்வியின் ஆழமோ அகலமோ விசாலமோ உயரமோ எதுவும் இல்லாத, கல்வின்னு ஒன்று இருக்கிற விஷயம் கூட தெரியாத, வாழ்க்கையை மட்டுமே பாடப்புத்தகமா பிரித்து பக்கம் பக்கமாக உதுத்து படித்த அந்த பெண்மணி, சுலபமாக 75 கூட்டல் என்ன வேண்டாம் இருக்கலாம் அவங்க வயது. அந்த பாட்டி சொன்னது, பூவுதான் 2 பூக்கும், நான் 2 பேசுமா என்ன? ஆஹா, கவிதை எப்படி வந்து விழுதுன்னு பாருங்க. பாட்டுத்திறம்
பேசுறது பாட்டுன்னு தெரியாது, சொல்றதுக்கு திறமை வேணும்னு தெரியாது. உங்க வழக்குல மலையளவு வயசான பழமொழிகள் எல்லாமே பாட்டு திறம்தான். பார்த்து 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 பார்த்து. அப்போ பூவுதான் 2 பூக்கும், நாவும் 2 பேசுமா. அதுக்கப்புறம் பேசுறதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்லை. நீங்க இனி ஆட்டாம்பழுக்க கொண்டு வந்து கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் அதை பத்தி கவலை இல்லை. ஆஹா, கைவசம் ஒரு பாட்டு இருக்கு. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றி கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளை பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. பற்றி விடா இடம்பைகள் பற்றினை பற்றி விடா தவர்க்கு முயூவ விளக்க உரே யான் எனது என்னும் இருவகை பற்றுக்களையும் பற்றிக் கொண்டு விடாதவரே துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன. சாலமன் பாப்பையா விளக்க உரே ஆசைகளைப் பற்றிக் கொண்டு விட முடியாமல் இருப்பவரை துன்பங்கள் பற்றிக் கொண்டு விடமாட்டா. கலைஞர் விளக்க உரே பற்றுகளைப் பற்றிக் கொண்டு விடாதவர்களை துன்பங்களும் விடாமல் பற்றிக் கொள்கின்றன.